சாந்தி. அவ்யக்த சமிகை 16 டிசம்பர் 2023. இன்றைய பரமாத்மா மகா வாக்கியம், சதா யாத் ரக்கோ கி மை பூஜ்ய ஆத்மா ஹூம். பாபா சொல்கிறாரு, சதா இதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள், அதாவது நான் பூஜைக்கு உரிய ஆத்மாவாக இருக்கின்றேன். பூஜைக்குரிய ஆத்மானா அவங்க எப்படி இருப்பாங்க? தூய்மையான ஆத்மாவாக இருப்பாங்க. அவர்களுடைய மனம், அவர்களுடைய புத்தி, அவர்களுடைய திருஷ்டி, அவர்களுடைய விருத்தி, சொல், கர்மம் அனைத்திலுமே தூய்மை என்பது வெளிப்படும். பூஜ்ய ஆத்மா அர்த்தாத் சதா பவித்ர. ஆக பூஜைக்குரிய ஆத்மா என்றால் அவர்கள் சதா தூய்மையானவர்களாக இருக்கின்றார்கள். எல்லாவற்றிலுமே தூய்மை. ஏன் அவர்களுக்கு பூஜை நடக்குது? அந்த தேவிகள், அந்த தேவதைகள் எப்படி இருந்தாங்க? எல்லாவற்றிலுமே அவர்கள் அந்த தூய்மையினுடைய பிரதிபலிப்பாக இருந்தார்கள். கபி பி தைஹிக் திருஷ்டி நாஹோ. இதில் இன்று நமக்கு பாபா முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயம், ஒரு பொழுதும் தேகத்தின் மீதான பார்வை செல்லக்கூடாது. நம்ம யாரையோ பார்க்குறோம், அப்போது அந்த தேகம்தான் கண்ணுக்கு தெரியுது, ஆத்மாலாம் அப்படியே லைட்டாக தெரியாது. ஆனால் என்னுடைய திருஷ்டி அந்த தேகத்தின் மீது போகுதா, கவனம் அந்த உடல் பக்கம் போகுதா? இவங்க வெள்ளையாக இருக்காங்க, இவங்க இந்த கலரில் இருக்காங்க, அழகாக இருக்காங்க, இதெல்லாம் கூட என்னவா? தேகத்தின் பக்கம் கவனம் போவது. இஸ்மே दूसरे को दोषी बनाकर स्वयं को अलवेला मत बनावो. அப்போ ஆனால் சில நேரத்தில் நம்ம என்ன சொல்லுவோமா, நம்ம என்ன நினைக்கிறோமா, அவங்க அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, என் முன்னாடி வந்தாங்க, அப்போது சாதாரணமாக நேச்சுரலாக இயல்பாக என் பார்வை அவங்கள பார்க்கும்பொழுது அப்படி தானே என் சங்கல்பம் வரும். பாபா நான் என்ன புரிய வைக்கிறாரு, அப்படி சொல்லி நீங்கள் உங்களை ஏமாற்றிக்காதீங்க, நீங்கள் உங்களை அலட்சியமாக கொண்டு போகாதீங்க. ஏன்னா என்னுடைய கவனத்தில் என்ன இருக்கணுமா, நான் ஆத்மாவை பார்க்கணும். அந்த ஆத்மாவுக்கு இது ஒரு ட்ரெஸ், அது என்ன ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தாலும், யார் எப்படி இருந்தாலும் என் கவனம் அதன் பின்னால் போக வேண்டாம். மன்சா சங்கல்ப் மே பி கிசி தேகதாரி கே ஜுகாவ் மே ஆனா லகாவ் கி நிஷானி ஹை. அப்போ எங்கேயாவது மனதளவில் கூட எந்த ஒரு விசேஷமான நபரின் மீது நீங்கள் கவர்ச்சிக்கப்படுகிறீர்கள் என்றால், இதுவும் உங்களுக்கு அவர்கள் மீது இருக்கக்கூடிய ஒரு பற்றுதலின் அடையாளமாகும். மீண்டும் மீண்டும் உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு நபரினுடைய சங்கல்ப் வருது, சிந்தனை வருது, புத்தி அங்கே போகுதுன்னா பாபா சொல்றாரு, கேர்ஃபுல்லாக கவனமாக இருங்க. யஹ்வி மகா பாப்புக, இது கூட மிகப்பெரிய ஒரு பாவமாகும். என் கவனம் அங்கே போகுதுன்னா என்ன அர்த்தம்? என்னுடைய சங்கல்பம் அங்கே போகுதுன்னா நிச்சயம் அந்த ஆத்மாவை போய் அது சேருது. அப்போ என்னுடைய சங்கல்பம் அங்கே போகுதுன்னா, அந்த ஆத்மாவை சேருதுன்னா, அந்த ஆத்மாவை என்னை நான் நினைக்க வைக்கிறேன்னு அர்த்தம். அப்போ அது பாவம் தானே. ஒரு ஆத்மாவை பகவானை நினைக்க வைக்கணுமா, அல்லது என்ன நினைக்க வைக்கணுமா? 2 யுகமாக நம்ம இந்த காரியம்தான் செய்துட்டு வந்திருக்கிறோம். அதனால் மீண்டும் அந்த ஒரு தவறை செய்து அவர்களுடைய கவனத்தை என் மீது திசை திருப்ப வேண்டாம், பகவானை நினைக்க வைக்கணும். तो सेवा के संबंध में आते हुए इस महापाप से मुक्त रहो. ஆனால் சேவையில் வரும்பொழுது நம்ம பலரை சந்திக்க வேண்டியிருக்கோம், பலரோட தொடர்பில் வரோம். அப்போ பாபா அது வேறு நமக்கு என்ன புரிய வைக்கிறாரு, யாரோ ஒரு நல்ல சேவாதாரியாக இருப்பாங்க, ஸோ அவங்க நல்ல சகயோகியாக இருப்பாங்க, அதுக்காக நான் அவர்கள் மீது பற்றுதல்ல வர்றதில்லை. இல்லை நாம் ஏதோ ஒரு நல்ல ஒரு சேவாதாரியாக இருக்கலாம், அதனால் இன்னொருத்தருடைய கவனத்தை என் பக்கமும் நான் திருப்ப வேண்டாம். எனவே சேவையினுடைய சம்பந்தத்தில் வந்தாலும் நானும் பிறர் மீது கவர்ச்சிக்கப்படக்கூடாது, வேறு யாரையும் கூட என் பக்கம் கவரப்பட வைக்கக்கூடாது. இந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா பாபா புரிய வைக்கிறார், இது கூட ஒரு மகா பாவம்.
இந்த பாவத்திலிருந்து கூட நீங்கள் விடுபடுங்க. ஏன்னா ஒரு பக்கம் நம்ம சேவான்னு சொல்கிறோம், ஆனால் இன்னொரு பக்கம் இது ஒரு சூக்ஷ்மமான விஷயம். ஆனால் ஆத்மா இதில் மாட்டிக்கிச்சு அப்படின்னா பின்ன கீழே விழுந்துடுவோம். குஷி இருக்காது, பாபா நினைவு வராது. எனவே இந்த ஒரு விஷயத்தில் கவனம் வைக்கணும். அதனால தான் ஸ்வமான பாபா என்ன சொன்னார், நான் பூஜைக்குரிய ஆத்மா, எல்லோரும் என்னை ஒரு தேவதாவாக பார்க்குறாங்க. நானும் யாரை பார்த்தாலும் ஒரு ஆத்மாவை தான் பார்க்குறேன். இதுவும் ஒரு தேவாத்மா, இதுவும் என்னுடைய சகோதர ஆத்மா. அந்த ஆத்மா உணர்வை நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா இந்த ஒரு சூக்ஷ்ம் பாப்பிலிருந்து நம்மை நாம் விடுபடுத்தி கொள்ளலாம். நல்லது. ஓம் சாந்தி.